குட் மார்னிங் எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நான் கூகுள் சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதை நம்ம கூகுளுக்குள்ளே போய்க்கலாம். கூகுள் சைட்னு செர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், site.google.com. இது வந்து கூகுள் சைட்டோடது தான், கூகுளோடது தான். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அதோட பேஜ். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற பிளாங்க் ஷீட்டு, இது வந்து ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபேமிலி அப்டேட்ஸ், போர்ட்ஃபோலியோ, ஈவெண்ட், ஹெல்ப் சென்டர், எந்த இதை வச்சு வேணால் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி வேணால் உங்களால் வந்து ஒரு சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் பிளாங்க் சைட்னு எடுத்துக்கிறேன். இந்த பிளாங்க் சைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் சைட்டுக்கான டைட்டில். இங்கே இருக்கிறது வந்து உங்கள் சைட்டுக்கான நேம். இந்த சைட்டுக்கான நேமை வச்சு தான் நீங்கள் வந்து இது தேடுவீங்க. இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமை வச்சு தான் இது பண்ணுவீங்க. இது வந்து இது வந்து டைட்டில். இப்போ இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு இந்த இது மூலயமா இங்கே இந்த பேஜில் வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு இமேஜெலாம் ஆட் பண்ணிக்க முடியும். இல்லை வேறு எங்கேயாருந்து ட்ரைவ்லேருந்து இருக்குன்னா கூட ட்ரைவ்லேருந்து கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். இதுதான் நான் பண்ண சைட்டு. ஏஐங்கிற ஒரு சைட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஏஐ சைட்டுக்கு வந்து நான் ஏஐன்னு பேர் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய டி நம்பர். இந்த ஏஐ சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியாது நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏஐயோட இமேஜ். நான் இதில் இமேஜ் ஆட் பண்ணிடுறது எப்படின்னு முன்னாடி சொன்னேன், அந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கணும். இது எப்படி வேலை செய்யுங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங்கோட முடிச்சிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஒரு சின்ன சைட்டு கூகுள் சைட்டில் யூஸ் பண்ணி ஒரு இது க்ரியேட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே இருக்க பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். நான் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல, அதனால வந்து எந்த சேஞ்சஸும் வரேன்னு காட்டுது. நீங்கள் ஏதாவது புதுசாக இது பண்ணும்போது அது பப்ளிஷ் ஆயிரும். இதில் இருக்க எல்லா சேவ் ஆகாமே உங்களோட கூகுளோட அக்கௌண்ட்லாம் சேவ் ஆகும். இதை நீங்கள் வேறு அக்கௌண்ட் டிவைஸில் போட்டிங்கன்னா கூட அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் சைட் அதில் வந்துடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.